ஹாய், வெல்கம் டு சமைத்து மகிழ். ரவா குலோப் ஜாமுன் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: ஒரு சின்ன கப் எடுத்துக்கங்க, ஒரு கப் ரவை, அதே கப்பில் 3 கப் சர்க்கரை, 3 கப் பால், 1 டீஸ்பூன் நெய், 1 ஏலக்காய் நுணுக்கியது. நான் இந்த குட்டி கப்பில் எடுத்திருக்கேன். ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கடாயில் ரவை சேர்த்திக்குங்க. ஒரு ஸ்பூன் ஆயில் சேர்த்திக்கலாம். மிதமான சூட்டில் வறுத்துக்கிறோம். கலர் சேஞ்ச் ஆகக்கூடாது. வெள்ளையாகவே இருக்கணும். கலர் சேஞ்ச் ஆகிறதுக்கு முன்னாடியே நம்ம பால் சேர்த்திக்கணும். ஆல்ரெடி காய்ச்சி வச்சுருக்க பாலை சேர்த்திக்குங்க. பால் சேர்த்துனதுக்கப்புறம் நல்லா கைவிடாமல் கிளறுங்க. பால் நல்லா அப்சர்வ் பண்ணிடுச்சு. இந்த டைமில் நெய் சேர்த்திக்குங்க. நெய் சேர்த்திட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. ஒரு 10 நிமிஷம் ஆறட்டும். ஆறிடுச்சு. நல்லா பிசைஞ்சுக்குங்க. நம்ம யூஸ்வலாக குலோப் ஜாமுனுக்கு உருண்டை பிடிக்கிற மாதிரியே ஆயில் அல்லது நெய் சேர்த்து நம்ம நெய் தடவி உருண்டை பிடிச்சிக்கலாம். குட்டி குட்டி உருண்டையை பிடிச்சிக்கலாம். ஆயில் காஞ்சிருச்சு, எண்ணெய் காஞ்சிருச்சு. மிதமான சூட்டில் நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். ஆயிலோட ஒரு ஸ்பூன் அல்லது 2 ஸ்பூன் நெய் சேர்த்திக்கிட்டோம்னா இன்னும் மணமாக இருக்கும். எல்லா பக்கம் நல்லா திருப்பி விடுங்க. கொஞ்சம் நேரமாகும். நல்லா பொன்னிறமாக வந்துருச்சு. இப்போ ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம். 1 கப் சர்க்கரைக்கு 1.5 கப் தண்ணி ஊற்றிக்குங்க. மிதமான ஸ்பீடில் கிளறி விட்டுட்டே இருங்க. நம்ம எப்பயும் யூஸ்வலாக காய்ச்சிற பாகு தான், பதம் தான், குலோப் ஜாமுன் பதம் தான். சூடாக இருக்கும் போதே போட்டு எடுத்தோம்னா சுவையான குலோப் ஜாமுன் தயார். நன்றி. மேலும் சமைத்து மகிழ எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.